ஒரு 15 முழம் பூ கொடுமா. இந்த பாருமா, முழம் போடும்போது நல்லா பாத்துக்க. அப்புறம் இந்த மீனாட்சிய குத்தம் சொல்லாத. 15 முழம் வெட்டுற என்னமா? 4 பூ விட்டுதான் வெட்டுறது. குடியா மொழிக்கு போயிடும். என்னது 4 பூ விட்டு வெட்டுறதா? அடியாத்தி, இதுக்குதான் முழம் போடுறதுக்கு முன்னாடியே பாத்துக்க சொல்லி சொன்னேன். யானை விலையில பூ விக்குது, குதிரை விலையில நார் விக்குது. இத கட்டி எடுத்துட்டு வந்து கடை தெருவுல விக்கிறதுக்குள்ள எங்க ஆத்தா வாத்த பால் எல்லாம் வெளி வந்துடும் போல இருக்கு. இதுக்கு தாங்க நான் இந்த மாதிரி பாத்தீங்க கூட வியாபாரமே வச்சுக்கிறது இல்ல. ஏமா, அந்த அம்மா 4 பூ தானே கேட்டா, அதுக்கே இந்த புரி போயிரு. அவ கேட்டது 4 பூதாயா. ஆனா அத காசாக்கி கஞ்சி குடிக்கிறதுக்குள்ள என் கண்ணு முழிப்புதுங்கிறது எனக்கு தானே தெரியும். நொந்து நூலாயி செந்து வெதும்பி போய் ஏதோ பரம்பரை தொழிலாச்சே, கூடாதேன்னு ஒரு கௌரவத்துக்காக பூ விக்கிறா இந்த மீனாட்சி. பர்றவ போறவ எல்லாம் என் பல்ல பிடிச்சு பதம் பாப்பா. நீங்க வந்து வேடிக்கை பாருங்க. நீங்களும் நிறுத்துமா, எப்ப பார்த்தாலும் சல சலன்ட்டு. உனக்கு தோல் வாயா இருக்கா கண்டு தொடுத்துக்கிட்டு நிக்குது. இதே இரும்புல இருந்தா போல்ட் நெட் எல்லாம் புடிக்கிட்டு போயிருக்கும். பாயிண்ட்மா, கரெக்ட்மா. யோ, இந்த வாயும் இல்லன்னா இந்த ஊர் ஜனங்க கிட்ட குப்பை கொட்ட முடியாதியா? ஏய், இந்த அளவுக்கு வாய் அளக்கறே, இந்த அம்மாக்கு பூ எப்படி அளந்த? யோ, என்ன விபரம் எல்லாம் பேசிட்டு இருக்கா? பூவை டேப்லயும் கச்சக்கோல்லையும் மலக்க முடியும், மோளம் நாயா போட முடியும். பாயிண்ட்மா, கரெக்ட்மா. ஏய், நீங்க குப்பியை மூடிக்கிட்டு இருங்க, நாங்க பெரியவங்க பேசுறோம். பூ எப்படி அளந்தீங்க? யோ, ஆளையும் சரி பூவையும் சரி இந்த மீனாட்சி முளம் போட்டான்னா ரொம்ப கரெக்டா இருக்கும்யா. அப்படியா? சரி, அப்போ ஒரு 10 முழம் பூ கொடுங்க. பாத்துக்கயா, நல்லா பாத்துக்க. நம்ம கிட்டே வித்த காட்டுறியே. இப்ப என்னங்கிற நீ? சரி, நானே அளந்துக்கிறேன். நல்ல கதையா இருக்குதியா. அரிசி விக்கிறவன் தான் படிய வச்சிருப்பான், பால் விக்கிறவன் தான் ஆழாக்கு வச்சிருப்பான், துணி விக்கிறவன் தான் கஜகோல வச்சிருப்பான். வாங்குற வளர்ந்த கதைய எந்த ஊர்லாவது கேட்டிருக்கியா நீ? நம்ம 2 பேர் கையும் ஒரே அளவு தானே? இதால நான் அளந்தா 2 முழம், நீ அளந்தா 3 முழம் வருதே, எப்படி அது? அது பரம்பரை வித்தையா. நான் அளந்தா 2 முழந்தா, அடியே நீ அளந்தா 3 முழந்தா. தொடப்பக்கட்ட வீட்டில் இருக்கு, நீ சேட்டை பண்ண கூடாது. ஏண்டாடே, கும்பலை சேர்த்துக்கிட்டு குரூப் டான்ஸ் ஆடுற, கொண்டு விடுவான் படுவான். இல்லப்பா, சும்மா தமாஷா தான் பாட்டு பாடினேன். ஆமாண்டா, அந்த காலத்துல நானும் தமாஷுக்கு தாண்டா பாடினேன். உடனே உங்க அம்மா தாய் ஆயிட்டா, அப்புறம் கத்தி முனையில தாலி கட்ட வச்சுட்டா உங்க தாத்தா வெட்டருவா வெங்கிட்டு. இல்லன்னா என்னுடைய அந்தஸ்துக்கு லட்டு மாதிரி பொண்ணு கிடைச்சிருக்குண்டா. இது காராபூந்தி போட்ட மாதிரி இருக்கிற உங்க அம்மாவை கட்டிக்கிட்டேன். தமாஷான் தமாஷு, மூஞ்சிய மோர கட்டியும் பாரு. அப்பா, இனி உங்க பார்வையில படுற மாதிரி பாட்டெல்லாம் பாட மாட்டேன்பா. அப்போ பார்வையில படாத மாதிரி பாடுவியா? இந்த பாரு, நீ பட்டு பாடினாலும் சரி, படாம பாடினாலும் சரி, தப்பு தப்பு தான். தந்தல பையல இல்ல, நீ பண்ண தப்புக்கு தண்டனையா இன்னைக்கு உனக்கு தீவனம் கிடையாது. அப்பா, வயித்துல அடிக்காதீங்கப்பா. இன்னும் நின்ன மண்டையில அடிப்பேன். போடா அப்பா. போடா. இப்படி ஒரு உருட்டலும் மிரட்டலும் இல்லைன்னா இந்த வீடு நம்ம கண்ட்ரோல்லயே இருக்காது, வழிகிட்டு போயிடும். பையன் நல்லாவே பாடுறான், ஆட்டம் கூட நல்லாவே இருக்கு. பயங்கரமா தலை வலிக்குது, தலை வலிக்குது, தலை வலிக்குது. வாமா, தைலம் கொஞ்சம் தேய்ச்சு விடு பாமா. ஒன்னாகவே சேர்ந்து நாம தைலம் தேய்க்கலாமா, ஒன்னாகவே சேர்ந்து நாம தைலம் தேய்க்கலாமா. தலை வலிக்குது. அவ கைவடிய மாவாட்டிட்டு இருக்கா, உங்களுக்கு பாட்டு கேக்குதா? போங்க இந்த பக்கம். சத்தியமா சொல்றேன், தலைவலி பின்னுது, கொஞ்சம் தைலம் தேய்ச்சி விடுமா. இத பாருங்க, கொஞ்ச நேரம் கூட மாவாட்டுங்க. ஆட்டி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தைலம் தேய்ச்சி விடுறேன். அது வரைக்கும் தலைவலி தாங்காது போல இருக்க. அப்படின்னா நீங்களே போய் தேய்ச்சுக்கோங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி தைலத்தை நான் தேய்ச்சிக்கிட்டேன், கல்யாணத்துக்கு அப்புறமா நானே தேய்ச்சிக்கணுமா? அப்ப பொண்டாட்டி நீ எதுக்கு இருக்க? தைலத்தை தேய்ச்சி விடு. இப்ப என்னால முடியாது. சித்த புண்ணியத்துக்கு இங்கிருந்து போறீங்களா? இப்ப நீ தைலம் தேய்க்க போறியா இல்லையா? என்னால முடியாது, வேணா நீங்களே தேய்ச்சுக்கோங்க. நீயே தேய்ச்சி விடு. என்னம்மா என்ன தகராறு? இத பாருமா, தலைவலிங்கிற தைலம் தேய்க்க மாட்டேங்கிறா. என்னம்மா இது, பிள்ளைக்கு தலைவலிக்கு தான் தைலம் தேய்ச்சி விடு. போமா, இவருக்கு நான் தைலம் தேய்ச்சா இங்க யார் மாவாட்டுறது? உங்க மாமா எதுக்காக இருக்காரு? அவர் ஆட்டுவார். நீ போ.
ராசா தலை ரொம்ப வலிக்குதா? ஆமாமா, இங்கெல்லாம் ஐயோ வலிக்குது. சீக்கிரம் போமா. மாமா உளுந்த நல்லா நொங்கு நொங்கு நாட்டுங்க. மருமக வந்ததுக்கு அப்புறமாவது இந்த மார்த்தாண்டனுடைய வாழ்க்கையில மறுமலர்ச்சி ஏற்படும்னு நினைச்சேன். பழைய கதியே தான். ஏண்டி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அடிக்கடி தலைவலிக்குதுன்னு சொல்றானே, இவனுக்கு தான் மண்டையில ஒண்ணுமே கிடையாது, அப்புறம் எப்படி வலிக்கும்? புருஷனுக்கு தலை வலிக்குது, பொண்டாட்டி தைலம் தேய்ச்சி விடுறா. உனக்கு என்ன, நீ ஆட்டு. சமீபகாலமா எனக்கு தலைவலியே வர்றது இல்ல. உனக்கு மண்டையில ஒண்ணும் இல்ல, அப்புறம் எப்படி வலி வரும்? ஆட்டியா பேசுங்க. பேசாம இத செக்குல போட்டு ஆட்டி இருக்கலாம். சம்சாரம் என்னய்யா? கை கால்லாம் வலிக்குதுமா, ஒரு அமிர்தாஞ்சன் பாட்டில் வாங்கி வை. அப்பா என்ன பய குனிஞ்ச தலையோட குடுக்குடுன்னு போய்கிட்டு இருக்கான். மிச்சத்தையும் நீங்களே ஆட்டிடுங்க மாமா. ஏமா கை கால் எல்லாம் ஒரே அசதியா இருக்கு. என்னடா அது, தைலம் தேய்ச்சி விட்டா கை கால் இல்லாம விழுந்துரும். என்ன ஆச்சு? அம்மா வெந்நீர் போட்டு வச்சிருக்கேன், போய் குளிமா. கை கால் அசதி எல்லாம் போயிடும். போ. ஏண்டே பாப்பாவையே இந்த நேரத்துல குளிக்க சொல்றேன். ஆட்டியா நல்லா ஆட்டியா? கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகி உனக்கு பொறுப்பு வந்துச்சாயா? 8 நாள் அவனுக்கு என்னென்ன பொறுப்பு எல்லாம் வந்திருக்கியா? சட்னி ஊத்துறியா? அந்த டிராக்டர் மேல உட்காந்துக்கிட்டு என் ராசா ஓட்டும் போது அப்படியே எனக்கு சிக்கன் இருக்கு. கொஞ்சம் சட்னி ஊத்துறியா? அவன் தண்ணி இறைக்கிற இறப்பு, ஐயோ என்ன பெத்த அப்போ, என்ன பெத்த ராசா. கொஞ்சம் சட்னி ஊத்துறியா? பெத்தாலும் பெத்தேன், சாதாரண பிள்ளையா பெத்தேன், குண்டுமணி மாதிரி பெத்திருக்கேன். என்ன பெத்த அப்போ, என்ன பெத்த ராசா. கொஞ்சம் சட்னி ஊத்துறியா? சட்னி சட்டன் ஏன் அலையற? இந்தா மொத்தத்தையும் கொட்டிக்க. மொத்தமே இவ்வளவுதானா? ஆமா. உன் மவனோட பொறுப்பை நீ தான் மெச்சிக்கணும். என்ன? யூனியன் ஆபீஸுக்கு போய் யூரியா வாங்கிட்டு வாடான்னு. ஆ, உள்ள போய் சட்டை போட்டுக்கிட்டு வர்றேன்னு போனவன் தான். ஆ. இன்னும் சத்தத்தையே காணும். என்னங்க இது? நானே பின்னிக்கிறேன். நான் தான் பின்னுவேன். இதுக்கே அடம் பிடிக்கிறீங்க, நானே பின்னிக்கிறேன், விடுங்க. இப்ப நான் தான் போடுவேன். ஏல உள்ள என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? எடை போட்டுக்கிட்டு இருக்கேன். சும்மா இருங்க. அது சட்டையை போட்டுக்கிட்டு இருக்கேன். வர வர எதை போடுறோம்னே அவனுக்கு தெரியறது இல்ல. சம்சாரம் மாவு மிச்சம் இருக்குதா? இருக்க. அடுப்புல கல்ல போட்டு ஆ, லேசா மாவை ஊத்தி ஆ, அது மேல பரவலா எண்ணெயை விட்டு ஆ. மிளகா அப்படியே உசுடு ஊதி சிறு வெங்காயத்தை சீவி அப்படி இப்படி தெளிச்சு 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 தெளிச்சு. உன் பையனை கொடுத்தது ஆ, அதானே கேட்டேன். மெதுவா மெதுவா அள்ளாத. அப்பா, யூனியன் ஆபீஸ்க்கு போய் யூரியா வாங்கிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா வந்துடுறேன். டேய் உங்க அப்பா நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன்டா. நான் வரேன்பா. வேணா கூடவே கூட்டிட்டு போயேன். ஏமா தடைய நீயே பின்னிக்கிட்டியா? இல்லத்த அவர்தான். நான் தான் பின்னிக்கிட்டேன். ஏண்டே உன் மவனை பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருந்தியே. டிராக்டர் ஓட்டுறது, நாத்து நடுறது, அதோட இப்ப புதுசா ஒரு தொழிலை கத்துக்கிட்டு இருக்கான். என்னய்யா? ஜடை போடுறது.